ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆஃப் எல்லோ சன் பை சிமாண்டா நெங்கோசி அதிட்டியே. செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியனில் 1960s வந்து இருக்குது. ஸோ இந்த புக் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகுன்ற இக்வோ பாய் வந்து புஷ் வில்லேஜில் இருக்கான். அவன் வந்து இப்போ எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுக்கா அப்படின்ற ஊருக்கு போகிறான். ஹவுஸ் பாய், அதாவது வீட்டு வேலைக்காரனாக வந்து போகிறான். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடனெக்போ வீட்டுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். ஒரு ரேடிக்கல் பர்சன் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒலானா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுவார். அவள் சச் அ பியூட்டிஃபுல் பொண்ணு, நல்ல வெல்தியான ஒரு நைஜீரியன் பொண்ணு. ஒலானா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறாங்க. யாரோட ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க லவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பொலிட்டிக்கலை பற்றி எவ்ரி நைட் பேசுவாங்க. அதாவது அங்கே இருக்க ஆட்சியை பற்றி, அங்கே நடக்கிறத பற்றிலாம் வந்து எவ்ரி நைட் வந்து பேசுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உக்வா வந்து ரொம்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சு. மீன்வைல் அவன் ஸ்கூலுக்குமே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வராரு. அவர் யாருன்னா ஒரு இங்கிலீஷ் மென் இன் நைஜீரியன். அவருக்கு இதுக்கு முன்னாடி சூசன் அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. இப்போ அவளை வந்து வேணான்னு சொல்லிட்டு கேத்ரினை வந்து லவ் பண்ணுறாரு. ஸோ கேத்ரின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலனாவோட ட்வின் சிஸ்டர். ரிச்சர்ட் வந்து இப்போ என்ன ஆனார்னா இன்ஷுக் வந்து மூவ் பண்ணுறாரு. ஏன் இன்ஷுக் மூவ் பண்ணுறாரு? அங்கே தான் வந்து நம்மளோட ஒலனா ஃபேமிலி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட ஒலனாக்கிட்டேயும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஸோ ஓகனிக் போஸோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒலனாவை பார்த்து இவ சரியான விச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து இவளை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஒலனாவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒலனாவும் நம்மள ஓகனிபாவும் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு என்னது, சைல்டு தான், நம்ம வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே நம்ம நாவல் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நைஜீரியன் கவர்மெண்ட் வந்து வந்துடுச்சு. இது வந்து நிறைய இஷ்யூ வந்து க்ரியேட் பண்ணுச்சு. இஷ்யூனா என்னென்னா, நம்மளோட உக்வா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இக்போவா பையன் தானே. அந்த மாதிரி இக்போவா கம்யூனிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைப்படுத்துகிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஒரே வாராக நடக்குது. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒலனாக்கு வந்து இப்போது குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு பேபி அப்படின்னு அவங்க வந்து பேர் வச்சுருக்காங்க. சரி, ஒலனா வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெனோவுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப மர்டர் பண்ணி கொன்று இருப்பாங்க எல்லாருமே வாரில் வந்து. அதை பார்த்ததுமே இவங்க கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம திரும்பி இன்ஷுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அங்கே ஒலனா வந்து ஒரு லேடியை பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டாட்டரை வந்து தலை மேலே கூடைக்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி ரிச்சர்டுமே வந்து நிறைய மர்டர்ஸ் எல்லாம் ஏர்போர்ட்லேயே அவங்க மர்டர் பண்ணுறதுலாம் பார்க்குறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, கார்னல்ன்ற ஒருத்தர் வந்து இக்போவா லீடர். அவர் ஓவர் ஹெட் பண்ணி இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் தேடிட்டுருக்காரு. சொல்யூஷனுமே கொஞ்சம் நாளில் கொடுத்துருவாரு. இந்த வார் வந்து ரொம்பவே சீரியஸாக நடந்துகிட்ருக்கு. ரஷ்யா, பிரிட்டன்லாம் வந்து நைஜீரியனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வார் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரோட எண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷுக்ன்ற ஊர் வந்து இல்லாமலே போயிடுது. ஸோ இன்ஷுக் யாரோட ஊர்? நம்மளோட ஒடங்போ, ஒலனா, உகவா, பேபி அவங்களாம் வந்து அங்கே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் வேறு வழி இல்லாமல் வேறு ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. அந்த சிட்டியோட பேர் வந்து ஆபா யுமாயான்னு சுற்றிட்டு இருக்காங்க ஒரு ஊராக. ஸோ இந்த வார் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னா, ஃபுட் அண்ட் மணிக்கே வழி இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஒலானா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒடெங்கோபோவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கதையில் வந்து நரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. த வேர்ல்டு வார் சைலண்ட் வென் வி டை அப்படின்றது. அது யார் எழுதுனான்னு தெரியல. ஸோ அந்த புக்கோட நேமுமே இதில் வந்திருக்கும். அதில் வந்து பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸை பற்றி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கோட கதையுமே கொஞ்சம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏர்லி 60ஸ்க்கு போயிடுது. ஸோ பிஃபோர் த வாருக்கு முன்னாடி போயிட்டோம், ஏர்லி 60ஸ்க்கு போயிட்டோம் இப்போ நம்ம. ஸோ ஒலனா வந்து லண்டன் போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒடங்கபோ வந்து இன்னொரு கேர்ள் அமலா அப்படின்ற கேர்ளோட ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஒலனா வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஒலனா வந்து அமலா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா, அவள் வயிற்றில் வந்து ஒடங்கபோவோட குழந்தை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுமே இவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. டிப்ரெஸ்ட் ஆன இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் பண்ணிவிட்டு நைட்டு வந்து நம்மளோட ரிச்சர்டோட ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிச்சர்டும் ஒலனாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கேத்ரின் கிட்ட இந்த மேட்டர் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஆனால் திருப்பியும் என்ன ஆகிடும்னா ஒலனா வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க லவ்வர்கிட்ட பொய்யா இருக்க முடியாது அப்படின்றதால உடங்கபோ கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. இப்போ பழையபடி ஒலனாவும் ஒலங்கபோவும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ ஒலனா என்ன சொல்வான்னா, நம்ம போயிட்டு அமலா வயித்துல இருக்க குழந்தைய வந்து ஒலனா வளர்ந்ததுக்கப்புறம் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடாப்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு கேர்ள் பேபி. அதுக்கு வந்து சிமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒலனா பேர் வைப்பாங்க. பட் அதை வந்து பேபி, அந்த பேபியை வந்து பேபின்னு தான் வந்து நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ கேத்ரின் வந்து இதை கண்டுபிடிச்சிருவாங்க, ஒலனாவும் ரிச்சர்டும் ஒன்றா இருந்ததை. அதுலேருந்து கேத்ரின் வந்து ஒலனாவோட பேசுகிறத கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவாங்க. அதேமாதிரி ரிச்சர்ட் மேலேயும் கொஞ்சம் கோவம் இருக்குது. அவரோட மேனுவல் ஸ்கிரிப்ட் எல்லாமே எரிச்சிருவாங்க. பட் அவரை மறக்க முடியாமல் தான் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டோரி வந்து லேட் 60ஸ்க்கு வந்துடுச்சு. இந்த பைஃப்ராக்கும் நைஜீனுக்கும் இருக்க வார் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டே வருது அப்படியே. பட் அந்த தாக்கம் வந்து இன்னுமே அந்த ஊரில் வந்து இருக்குது. ரிச்சர்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பைஃப்ரெண்ட்ஸோட சஃபரிங்கை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ ஒடங்கபோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொன்னுட்ருப்பாங்க. ஸோ அவர் அதை நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேத்ரின் வந்து ஒலனாவை பார்ப்பாங்க ஒரு வாட்டி. ஸோ இந்த வாருக்கெலாம் அப்புறம் ஒலனாவை பார்த்ததுமே கேத்ரின் வந்து மன்னிச்சிடுறாங்க. ஸோ சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து வளர்ந்துட்டு வராங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி ஆகிட்டாங்க. இகோவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ளோட லவ் பண்ணுவார். அந்த கேர்ளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபரிச்சி அப்படின்ற ஒரு பொண்ணோட இவர் வந்து லவ்வில் ஃபால் ஆகிடுவார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சிட்டியாக மாறி இப்போ தான் வந்து ஒரு ஊரில் வந்து செட் ஆனாங்க, உம்முவாகியா. பட் அந்த ஊருமே வந்து வாரில் வந்து தோற்று போயிட்டு நைஜீரியனோட கஸ்டடிக்கு வந்துடுச்சு, கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா நம்ம உக்வா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ பேட்டிலில் வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவருமே அந்த வாரில் வந்து கலந்துக்கிறாரு. அங்கே வந்து ஒரு கேங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பால் கேர்ளை வந்து ரேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபைட் நடக்கிறப்போ அவருக்கு வந்து சரியான அடிபட்டிருக்கும். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அதுக்கப்புறமா அவரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து மால் நியூட்ரிஷனில் வந்து செத்து போயிடுவாங்க. சரியான ஃபுட் இல்லாததுனால குழந்தைங்க எல்லாமே வந்து இறந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஊரோட கண்டிஷன் வந்து ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கேத்ரின் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டப்படுவா. அவன் என்ன பண்ணுவான்னா எனிமி லைனை தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வர, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பிளான் போட்டு போவாள். போனவன் வந்து ரிட்டர்ன் வரவே மாட்டாள். ரிச்சர்டும் ஒலினியாவும் வந்து அவளை தேடுவாங்க. பட் அவளை கண்டுபிடிக்க முடியாது. ஃபைனலாக வாரெல்லாம் செட்டில் ஆகிடும். பைஃப்ரா அண்ட் நைஜீரியன்லாம் வந்து ரீயூனிஃபைட் ஆகிடுவாங்க, செட்டில் ஆகிடும். ஸோ ஒலனாவோட ஃபேமிலி வந்து இன்ச்சுக்காக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்களோட பிளேஸ் எல்லாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உகோவா வந்து ரிட்டன் வந்துடுவார் அவங்க வில்லேஜுக்கே. அப்புறம் தான் அவர் கண்டுபிடிப்பார், அந்த பிரிட்டிஷ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேர்ளை ரேப் பண்ணாங்களே, அந்த கேர்ள் வந்து இவரோட சிஸ்டர்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து ரைட்டிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவார், ஒரு புக் எழுதுவார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை. அந்த புக்கு தான் எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு வாஸ் சைலண்ட் வென் வி டை அப்படின்றத எழுதினது யார், நம்மளோட உகுவா தான் எழுதியிருக்காரு. ஸோ கேத்ரின் வந்து ஃபுட்டை தேடி எனிமி பார்டருக்கு போன அவளை வந்து இன்னுமே காணோம். அவளோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மிஸ்டீரியஸாக ஒரு புரியாத புதராகவே போயிடுச்சு. ஸோ இதில் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனைசேஷன், அதுக்கப்புறமா வந்து வாரு, இது எல்லாமே உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ வார் வந்ததால் எப்படி பீப்புளெலாம் வந்து கஷ்டப்பட்டாங்க, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க, அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரியோட சம்மரி முடியுது. உங்களுக்கு இந்த சம்மரி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல். ஸ்டே டியூன்ட் ஃபார் ஆல் த சம்மரிஸ். உங்களுக்கு என்ன சம்மரி வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நான் அது எல்லாத்துக்குமே சம்மரி போட்டுடுறேன். தேங்க்யூ.